السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, பிரியத்திற்குரிய மாணவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்று இந்த அத்தாயி குழுமத்தின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் பகுதியில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் முஹியுத்தீன் பள்ளியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த மதரசாவில் மாணவர்களுக்கான ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு சிறிய உரையை இன்ஷா அல்லாஹ் நான் நிகழ்த்திருக்கிறேன். இந்த உரையின் வழியில் வல்ல அல்லாஹ் நானும் நீங்களும் செயல்படுவதற்கு அருள்பாலிப்பானாக. பொதுவாக இந்த மனித சமூகம் என்பது மிக உயர்வான சமூகம். நீங்கள் பல படைப்புகளை பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் பல ஆயிரக்கணக்கான படைப்புகள் இருந்த பொழுதிலும் இந்த மனித சமூகம்தான், இந்த மனித படைப்பு தான் மிக உயர்ந்த படைப்பு, அழகான படைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தினோம், கண்ணியப்படுத்தினோம், மேன்மைப்படுத்தினோம் என்கிறான். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான வடிவத்தில், கோலத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்கிறான். இப்போ நம்ம பார்வைக்கு எத்தனையோ படைப்புகள் அழகாக தெரியுது. நிலாவை பார்த்து புகழ்கிறான் கவிஞன், சூரியனை பார்த்து புகழ்கிறான் கவிஞன், மலர்களை பார்த்து புகழ்கிறான் கவிஞன், கடலினுடைய ஓசை, அலையினுடைய அழகு, ஆற்றினுடைய போங்கு, காடுகளில் கழனிகளில் வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களினுடைய அமைப்பு, வடிவு, இவைகளையெல்லாம் பார்த்து புகழ்கிறான் மனிதன். மயில் தோகையை விரித்து ஆடும் பொழுது அதில் காண கிடைக்கும் அற்புதமான காட்சி எவ்வளவு அழகானது என்றெல்லாம் புகழுகிறான். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனித படைப்பு தான் அழகு படைப்பு என்கிறான். லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்கிறான். எனவே இந்த படைப்புக்கு நிகராக இன்னொரு படைப்பு இல்லை. அது மலக்காக இருந்தாலும் சரிதான், மலக்குகளாக இருந்தாலும் சரியே. ஏன் மலக்குகள் என்று சொல்லுகிறோம் என்றால், மனிதனுக்கும் மலக்குகளுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மலக்குகள் புனிதமானவர்கள், கண்ணியமானவர்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுமரூன். அவர்களுக்கு பாவம் செய்ய தெரியாது, பாவம் செய்ய மாட்டாங்கன்றில்லை, பாவமே செய்ய தெரியாது. பாவம் செய்ய தெரிஞ்சாதானே ஒருத்தன் பாவம் செய்யலாம். பாவமே செய்ய தெரியாத போது அவன் எப்படி பாவம் செய்ய முடியும்? லா யஅஸூன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு புரிய மாட்டார்கள் என்பதை விட இந்த இடத்தில் சில அறிஞர்கள் பொருள் சொல்லுவர், லா யஅஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் ஏவிய ஒன்றுக்கு மாறு செய்ய தெரியாதவர்கள் என்பார்கள். அப்போ மாறு, பாவமே செய்ய தெரியாத, பாவமே செய்ய முடியாத ஒரு சமூகம், அது புனிதமான சமூகம்தான்.
அதில் நாம் மாற்று கருத்து கிடையாது. மலக்குகள் அவ்வளோ உயர்ந்தவர்கள், மேன்மையானவர்கள். ஆனால் மனிதன் பாவம் செய்ய தெரிந்தவன். மலக்குகளிலே ஷைத்தான் ஊடுருவ முடியுமா? மலக்குகளில் ஷைத்தான் ஊடுருவ முடியுமா? முடியாது. மனிதர்களில் ஊடுருவ முடியும். எப்படி ஊடுருவ முடியும்? இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத் தமி மீனல் இன்சான். இரத்த நாளங்களிலே கலந்து இணைந்து ஓடக்கூடிய ஆற்றலை பெற்றவன் ஷைத்தான். அப்போ அந்த அளவிற்கு அவனிடத்திலே சக்தி வல்லமை இருக்கிறது. மனிதனை எப்படியும் குழப்பிடலாம். அது மட்டும் அல்லாமல் இன்னொன்றும் இருக்கிறது. மனிதனுக்கு நஃப்ஸு அம்மாரா, தீயதையே ஏவிக்கொண்டிருக்கும். அறிஞர்கள் சூஃபிகளுக்கு மத்தியிலே ஆக பொல்லாதது எது, ஷைத்தானா நஃப்ஸ் அம்மாராவா என்றெல்லாம் விவாதங்கள் நடந்திருக்கிறது. அது ஆரோக்கியமான விவாதம். கேடுகட்டவர்களில் யார் முதன்மையானவர்கள் என்று பார்ப்பது. அப்படி ஒரு பட்டிமன்றம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பட்டிமன்றம் கூட நடத்தலாம். கேடுகட்டவர்களில் முதன்மையானவன், வித்தியாசமாக ஒரு பட்டிமன்றத்தை நடத்துங்களேன். எத்தனையோ பட்டிமன்றங்கள் நடக்குது. இப்லீஸா நஃப்ஸ் அம்மாராவா அப்படின்னு கூட ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம். அருமையான பிள்ளைகளே, அந்த அளவிற்கு இந்த இரண்டு கடுமையான கொடுமையான மனித சமூகத்திற்கு எதிரான, நரகத்திற்கு இழுத்து செல்வதற்கு சக்தி படைத்த, ஆற்றல் படைத்த இந்த ரெண்டு தீய சக்திகளும் மனித உடலிலே, மனித எண்ணங்களிலே, மனித சிந்தனைகளிலே, மனித இரத்த ஓடக்கூடிய நாளங்களிலே நுழைந்து ஓடக்கூடிய ஆற்றல் பெற்றவை இந்த ரெண்டுமே, இல்லையா? ஆக அந்த ரெண்டும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதை எதிர்த்து போராடுவது என்று சொல்லக்கூடிய தக்வா, இறையச்சம். அந்த இறையச்சத்தை பெறுவது எப்படி? இல்மை கொண்டு. இல்மு இவைகளெல்லாம் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டு பக்கமும் வழங்கப்பட்டிருக்கிறது. தவறு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, தவறு செய்யாமல் அதை தவிர்த்து நல்ல வழியில் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ரெண்டும் இருக்குல்ல. அப்போ இந்த இரண்டும் தரப்பட்டவர்கள் நாம் மனிதர்கள். இந்த ரெண்டுமே தரப்பட்டவர்கள். அப்போ அதை ஜெயிக்க வேண்டிய, போராட வேண்டிய, ஜிஹாது செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. ஒரு யுத்தத்திலிருந்து ரசூல் திரும்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கடுமையான யுத்தம், கடும் வெயில் காலம். அரபகத்தில் வெயில் காலம் இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கேயே நமக்கு பொறுக்க முடியல. ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஒரு காலத்திலலாம் ஏசி இல்லான்னு சொன்னால் லக்ஸரி, இல்லையா? லக்ஸரியாக தான் அதை பார்க்கப்பட்டது. இன்றைக்கி நெசசரி. அப்படி ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது. சூழல் அப்படி தான் இருக்கிறது. கிளைமேட் அப்படி ஆயிடுச்சு. அல்லது கிளைமேட் சரியாக தான் இருக்குது, மனித உடல் பலகீனமாயிடுச்சு, ஏதோ ஒன்று. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அரபகத்திலே உள்ள அந்த சூடுலாம் எப்படி இருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். குவைத்துக்கு போயிருந்தோம் ஒரு ப்ரோக்ராம்காண்டி. போயிருக்கும்போது அங்கே நம்ம காரில் அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருவாங்கன்னா ஏசியை போட்டு வச்சுருவாங்க காரில். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஏசி ஓடுனதுக்கு பிறகு தான் காரில் போய் நாங்கள் ஏறுவோம். சீட்டில் உட்கார முடியாது, சுடும். அதனால் அங்கே என்ன செய்வாங்க, ஏதாவது விரித்து தான் அதில் உட்கார வைப்பாங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு காலையில் குளிப்பதாக இருந்தால் இரவிலேயே தண்ணியை பிடிச்சி ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருவாங்க. காலையில் குளிப்போம் நாங்கள். காலையில் குளிக்கும் பொழுதும் கூட ஒரு வெதுவெதுப்பான வெண்ணியாகத்தான் இது இருக்கும். கிட்டத்தட்ட இரவு 6 மணிக்கு பிடித்து வைத்து காலையில் 8-9 மணிக்கு நாங்கள் குளிக்கிறோம். 13-14 மணி நேரங்கள் கழிந்ததற்கு பிறகும் அதில் சூடு இருக்கிறது என்றால், அரபகத்தினுடைய ஒரு கட்டத்தில் இந்த கலர் லைட்ஸ், சிக்னல் லைட் இருக்குல்ல, அது உருகி ஓடுது. அப்படி இருக்கும் வெயில்கள். அப்போ அந்த அரபகத்தினுடைய வெயில், கடுமையான யுத்தம், இவைகளை எல்லாம் தாண்டி களைப்படைந்த நிலையில் சஹாபிகள் திரும்பி கொண்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னொரு யுத்தத்தை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது, அது இதை விட கடுமையானதுன்றாங்க. ஜிஹாதை சந்திக்கணும் அப்படின்னோம். சஹாபிகள்லாம் அரண்டு போயிட்டாங்க. யாரும் சொல்ல இதை விட கடுமையானதான். ஆனால் அதற்கு வாழும் தேவையில்லை, வேலும் தேவையில்லை, அதை நஃப்ஸோடு போராடுவதுன்னாங்க. அது எல்லா காலத்திலும் இருக்கிறது. அந்த ஜிஹாத் என்பது எல்லா காலத்திற்குமே உரியது. எனவே இந்த ஜிஹாதை நாம் செய்வதாக இருந்தால் எந்த வழியில் செய்வது என்றால் இல்மினுடைய அடிப்படையில் தான். நமக்கு இல்மு இருக்கணும், அந்த இல்மை பயனுள்ளதாகவும் ஆக்கணும். அது குறித்து தான் நான் பேச வந்தேன். ஆனால் அதற்கு முன்பாக இந்த மலக்குகளை பாருங்க. பொறுத்த வரைக்கும் மலக்குகள் அது உயர்ந்த படைப்பு என்பதில் இன்னொரு கருத்து இல்லை. அது உயர்ந்த படைப்பு தான். மலக்குகள் உயர்வானவர்கள், சிறந்தவர்கள், மேன்மையானவர்கள். மனிதர்களை விட, புனிதர்களை விட மேன்மையானவர்களா? மனித புனிதர்களை இல்லை.
இல்லவே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாவம் செய்ய தெரியாது, செய்யலை. எனக்கு பாவம் செய்ய தெரியுமே, நான் செய்ய தெரிந்தும் நான் செய்யாமல் இருக்கிறேனே. அப்படி இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பாவம் செய்ய தெரியாதவங்க, நாம் பாவம் செய்ய தெரிஞ்சவங்க. ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, உதாரணத்துக்கு ஒரு மிசால். அந்த ஓட்டப்பந்தயத்தில் எந்த தடையும் இல்லாமல் ஓடுவது, தடை ஓட்டப்பந்தயம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். அதில் என்ன ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அதை ஜம்ப் பண்ணணும். சேர் மாதிரி இருக்குது, அதை தாண்டி போகணும். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாமே தாண்டி 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 என்ன செய்வாங்க, போவாங்க. இதுக்குள்ளே நுழைஞ்சு ஓட்டி போகணும். ஒரு வட்டமாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது. இன்னொரு சைடில் எதுவுமே இல்லை, சும்மா நேராக போய் சேர்ந்துட வேண்டியதுதான். அதில் எந்த தடையும் இல்லாமல் நேராக இங்கேருந்து ஓடி அங்கே இருந்து 100 மீட்டர்ஸ் 100 மீட்டர் டேஷ் 100 மீட்டர் ஓடி போய் சேர்ந்துட்டார் ஒருத்தர். அது ஓடுறார், அது பெஸ்ட். அவர் திறமையானவரா இல்லை இந்த தடையெல்லாம் தாண்டி 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 ஓடி போய் சேர்றது திறமையா? இதுதானே திற. இது எல்லாரும். அப்போ மலக்குமார்களுக்கு எந்த தடையும் கிடையாது, அவங்க நேராக போய் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இபாதத் அல்லாஹ்வை வணங்குறது மட்டும்தான். ஆனால் நமக்கு வணக்கத்தோடு சேர்ந்து அந்த வணக்கத்திலிருந்து அப்பாற்படுவதற்கான இந்த துன்யாவையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஷைத்தான் அவன் சொல்கிறான், நான் உன்னுடைய அடியார்களை நான் வழி தவறச் செய்வேன். எங்கே நின்று தெரியுமா? சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான வழியில் நின்று கொண்டு நான் வழி தவறச் செய்வேன்கிறான். அப்போ எது நேரான வழின்னு கூட தெரியாத அளவிற்கு இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் மத்தியில். இதுதான் குர்ஆனினுடைய வழி, இதுதான் ஹதீஸினுடைய வழி, இதுதான் நபி வழி என்று அந்த பாதையிலே நின்று கொண்டு ஷைத்தான் பேசி கொண்டிருக்கிறான். அப்போ துஆத்துன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில துஆத், சில தாயிகள், அழைப்பாளர்களை நீங்கள் அஞ்சுக்கலுங்க. அவங்க எங்க? துஆத்துன் இலன்னார், நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள். அந்த பேர் தான் சில குழுமம், சில அமைப்புகள் என்ன தங்களுடைய பெயர்களுக்கு தாவத், துஆ, தாய் அப்படின்னே வச்சிருக்கிறாங்க பேர்களை. ரொம்ப பொருத்தமாகவே இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வை போய் சேருவது என்பது ஒரு பெரிய கடின விஷயம் இல்லையா? எனவே தான் மனிதன் நல்ல சிறந்தவனாக இருக்கிறான். இந்த சிறப்பு என்பது இல்மினுடைய அடிப்படையில் தான் அமையும். இல்மினுடைய அடிப்படையில் தான் அமையும். எத்தனையோ படைப்புகள் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, காகம் இருக்குது. இந்த காகம் ஆதநபி காலத்தில் இருக்குல்ல, ஃபபஅதல்லாஹு குராபன் யபஹஸ், அல்லாஹ் தஆலா அந்த காகத்தை எப்போ உள்ள காகத்தை சொல்கிறான்? ஆதநபி உள்ள காலத்தில் உள்ள காகத்தை சொல்கிறான். இந்த காகம் அந்த காலத்தில் ஆதநபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் இன்றிலிருந்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வச்சுக்கலாம். சில பேர் 10,000 வருஷம் அப்படிங்கிறாங்க, சில பேர் 8,000 வருஷங்கிறாங்க. ஏதோ ஒன்று பல்லாயிரக்கணக்கான வருஷம் தாண்டிடுச்சு. அந்த பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக அந்த காக்கை எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்பவும் இருக்குது. நீங்கள் காக்கையில் எங்கேயாவது பங்களா கட்டி இருக்குதுன்னு பார்த்துருக்கிறீங்களா? பென்ஸ் கார் ஓட்டுறதை பார்த்துக்கிறீங்களா? அல்லது பேங்க் பேலன்ஸ் அதுக்கு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போ எப்படி வாழ்ந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் வாழுது. அதனுடைய உறைவிடம், அது வாழும் இடம் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது இப்பவும். ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. அது வேறு மொழிகளை பேசுகிறதா? இல்லை. அந்த கா 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 தான். வேறு ஏதாவது மொழி பேச முடியுமா? முடியாது. ஆனால் மனிதன் அப்போது இருந்த மாதிரியா இப்பொழுது இருக்கிறான்? இல்லையே. எவ்வளவு பரிணாமங்கள், எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு உயரங்கள். இன்றைக்கு அணு உலகம் என்று பெயர். இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி பாருங்க, ஈரான் அடிக்கிறான், இஸ்ரேலில் போய் தாக்குகிறது, ஏவுகணைகள் துல்லியமாக தாக்குகிறது. அப்போ ஈரான் ஒரு கட்டத்தில் இப்போ நடந்த யுத்தத்தில் கத்தரில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் பேஸ், அதை நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னாலேயே அறிவிக்கிறான். ஏன் அறிவிக்காமல் அடித்தான்? மனித உயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஈரான் விரும்பியது என்று இன்றைக்கி விளக்கம் சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. இதான் இஸ்லாம் சொல்கிறது. ஈரானுடைய கொள்கையை நாம் ஆதரிக்கிறோம் என்பது அல்ல, அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறை சரியான முறை அது. ஆக நான் உங்களை தாக்க போகிறோம் என்று சொல்லி மனிதர்களினுடைய பாதுகாப்பிற்காக இன்றைக்கி வலைத்தளங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் நடந்த அந்த முறையை ஆதரிக்கிறது, வாழ்த்துகிறார்கள்.
பிற மதத்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போ அந்த இடத்தை போய் இலக்கை போய் சரியாக தாக்கியது, அந்த பேஸை போய் அது தாக்கியது. அதுக்கு பிறகுதான் அமெரிக்கா அரண்டது, பயந்தது. இவ்வளவு துல்லியமாக தாக்கக்கூடிய ஆற்றல் படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பயந்தது. இந்த ராக்கெட்டில் அனுப்பக்கூடிய ஆற்றல் இந்த காக்கைக்கு இருக்கா? இந்த மிசைல்ஸ் அனுப்ப முடியுமா? ஸ்கட்டு இருக்குதா அதுகிட்ட? ஒன்றும் கிடையாது. அன்றைய காலத்தில் வாழ்ந்த சிங்கம், அந்த காலத்தில் வாழ்ந்த எறும்பை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியதாக. எனவே இந்த எறும்பாக இருக்கட்டும், யானையை பற்றி வருகிறது, பசுமாட்டை பற்றி வருகிறது, குர்ஆனில் தேனியை பற்றி வருகிறது, எத்தனையோ இருக்கிறது. அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்தது. மனிதன் அப்படி இல்லை, அவன் எங்கோ சென்று விட்டான். விண்வெளியிலே வாழ முடியுமா என்று ஆய்வு செய்கிறான். விண்வெளியிலே வாழ முடியுமா? சந்திரனிலே மனிதனுக்கு வாழ்வதற்கான ஆக்சிஜன் இருக்கிறதா? செவ்வாய் கிரகணத்திலே வாழ முடியுமா என்றெல்லாம் இன்னைக்கு ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் இந்த பூமி பாதுகாப்பு இல்லை என்று அவன் கருதுகிறான். அந்த அளவுக்கு பொல்யூஷன். உதாரணமாக இப்படியெல்லாம் இருப்பதால் தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமா என்று மனிதன் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்போ நம்ம உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இல்மை படிக்கிறோம், தேடுறோம். அந்த காலத்தில் இப்படியா இல்மை தேடிட்டு இருந்தாங்க? உங்கள் ஸ்டைல்லையா, நம்ம ஸ்டைல்லையா? இல்லையே. எப்படியெல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க. எனக்கு அவங்களுடைய பேர் ஞாபகத்துக்கு வரல. ஒரு இல்மை தேடி ஒரு விஷயம், அவங்க ஒரு முஹத்திஸ், அவங்க பசராக்கு போகிறாங்க. அங்கே ஒரு முஹத்திஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட முக்கியமான சில ஹதீதுகள் இருக்குது என்று கேள்விப்பட்டு பசராக்கு போகிறாங்க. பசரால இல்லை, பசரால சொல்கிறாங்க அவங்க கூஃபாவுக்கு போயிட்டாங்களே. கூஃபாவுக்கு போனாங்க. கூஃபால இல்லையே, அவங்க பகதாதுக்கு போயிட்டாங்க. பகதாதுக்கு போனாங்க. பகதாதில் இல்லை, மக்காவுக்கு போயிட்டாங்க. மக்காவில் போய் சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க குறிப்பிடுறாங்க, இந்த நான் சந்தித்து முடித்ததற்கு பிறகு மக்காவில் இருக்கும்போது ஃபபுல்து தமன், உங்களுக்கு புரியும், ஃபபுல்து தமன், நான் சிறுநீர் கழித்த போது அது இரத்தமாக வெளியேறியது அப்படிங்கிறான். எவ்வளவு அலைச்சல்! சில ஹதீதுகளுக்காக ஒரு சஹாபி சிரியாவில் இருக்கிறாங்க, இன்னொரு சஹாபி மதீனா ஷரீஃபில் இருக்கிறாங்க. மதீனா ஷரீஃபில் இருந்து ஒரே ஒரு ஹதீதை படிப்பதற்காக அந்த சிரியாவுக்கு அந்த சஹாபி வராங்க. ஏன்னா அந்த சஹாபியை சிரியாவில் இருக்கக்கூடிய சஹாபியை சந்திச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த ஹதீதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கும் பொழுது சில சஹாபிகள் இருந்தாங்க, அவங்களாம் சிலர் ஒஃபாத் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் ஹயாத்தாக இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். எனவே இந்த ஹதீத் இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக நான் உங்களிடத்தில் வந்தேன். சிரியாவும் மதீனா ஷரீஃபும் என்ன திருநெல்வேலி தூரமா, தூத்துக்குடி தூரமா என்ன? இன்றைய காலத்தில் இருக்கிற மாதிரி வாகனங்கள் இருக்கிறதா? இல்லை. அதுக்கு பிறகு அப்படியா நீங்கள் அந்த ஹதீதை சொல்லுங்கன்னாங்க. மதீனா ஷரீஃபிலிருந்து வந்த அந்த சஹாபி அந்த ஹதீதை சொல்கிறாங்க, ஆமாம் இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு சமிஅத்து, நான் கேட்டேன் என்று சொல்கிறாங்க. அவன் உறுதிப்படுத்திட்டு உடனே திரும்புகிறாங்க. வேறு ஒன்றும் வரலையா? அங்கே வந்த வரைக்கும் கொஞ்சம் 2 நாள் இருந்துட்டு போகலாமே, நம்ம சொல்லுவோம் இல்லையா? வந்துட்டீங்க, இங்கே பக்கத்தில் குற்றாலம் இது குளிச்சுட்டு போகலாம், அங்கே போயிட்டு போகலாம், அந்த அங்கே கன்னியாகுமரி இருக்குது, சன்ஷெட்டு பார்க்கலாம். ஒன்றும் அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, சரியா அங்கே வந்துட்டீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தளம், அது ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட் உள்ள இடம், அது நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே, மற்ற நிறைய பேர் இருக்கிறாங்களே. இல்லை, நான் இந்த ஒரு ஹதீதை மட்டுமே தெளிவதற்காக அவ்வளவு தூரம் வந்தேன், இதில் வேறொன்று கலப்பதற்கு நான் விரும்பவில்லைன்னாங்க. எப்படி இருக்குது அந்த பயிற்சி? ஆனால் இன்றைக்கி எவ்வளோ லேசாக்கப்பட்டுடுச்சு. இன்றைக்கி கம்ப்யூட்டரில் போய் லேசாக தட்டினா போதும், லேப்டாப்பில் தட்டினா ஒரு வார்த்தையை அடித்தா எந்த வார்த்தைகள் எந்தெந்த ஹதீதுகள் வருதுண்டு அந்த ராவிகளோடு வருது, அந்த சனதோடு வருது. அவங்கெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க, இன்றைக்கி லேசாக்கி தந்தாச்சு. அப்போ இல்மினுடைய வளர்ச்சி, இது இல்மினுடைய அறிவினுடைய வளர்ச்சி. இந்த அறிவு என்பது அல்லாஹ் சொல்வது மாதிரி, குல் ஹல் யஸ்தவில் அமா வல் பசீர், பார்வையற்றவரும் பார்வை உடையவரும் சமமாவாரான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ பார்வை உடையவரை கல்வி உடையவருக்கும் பார்வை அல்லாதவரை கல்வி அற்றவருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சமன்படுத்தி காட்டுகிறான். ஹல் தஸ்தவி துலுமாத்து வன்னூர், வெளிச்சமும் இருள்களும் என்கிறான். நீங்கள் அதை தேடி பார்க்கணும். துல்மத் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? துலுமாத் என்கிறான். இந்த குர்ஆன் இருக்குதே ஒரு ஆச்சரியமானது. அதனுடைய வசனங்கள், வாக்கிய அமைப்புகளை நீங்கள் பார்த்தாலே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இமாம்கள் அவ்வளோ பெரிய ஆய்வுகளை செஞ்சுருக்கிறாங்க. உங்களுக்கு சிந்தனைக்கு நான் விடுகிறேன் பாருங்கள்.
வசீகல்லதீன கஃபரு வசீகல்லதீன நத்தகவ், 2 ஆயத்து இருக்குல்ல ஜுமரில் கடைசியில். அப்போ இந்த பாருங்கள், இந்த 2 ஆயத்தில் ஒரு இடத்துல அல்லாஹு தாலா வாவு இணைக்கிறான், இன்னொரு இடத்துல வாவு இல்லை. இந்த ஒரு இடத்துல அந்த 2 ஆயத்தில் நீங்கள் வசீகல்லதீன நத்தகவ் ரப்பஹும் அதை நீங்கள் ஓதி பாருங்கள். அதில் வரும்போது ஒரு இடத்துல வாவை குறிப்பிடுகிறான், இன்னொரு இடத்துல வாவு இல்லாமல் சொல்லுகிறான். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அந்த இடத்துல வாவு வர வேண்டிய அவசியம் என்ன, ஏன் இந்த வாவை சொன்னான் என்று நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய தேட்டத்துக்கு நான் விட்டுறேன், நான் பதில் சொல்லலை. அவ்வளோ அழகு தெரிஞ்சவங்க இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீ சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஒன்றே போதும் குர்ஆன் அல்லாஹ்வால் அருளப்பட்டது என்பதற்கு. அவ்வளவு இலக்கியத்தில் உயர்ந்த நிலை, இலக்கியத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளது இந்த குர்ஆன் ஷரீஃப். அப்போ இவ்வளவு இந்த குர்ஆன் நமக்கு பேசும்போது ஹல் தஸ்தவி ظுலுமாத்து வன்னூர்ங்கிறான். அங்கே பார்வை அற்றவரும் பார்வை உடையவருங்கிறான். ஒரு ஆளை தான் சொல்கிறான், பொறுப்படையா ஒரு ஆளை சொன்னால் அது எல்லாரையும் குறிக்கும். ஆனால் இங்கே ஹல் தஸ்தவி ظுலுமத்து என்று சொல்லியிருக்கலாம், ظுல்மத் என்று சொல்லியிருக்கலாம், ظுலுமாத் என்கிறான். ஏன் ظுலுமாத் என்று பன்மையாக சொன்னான்? நூர் அங்கே பன்மையாக சொல்லுவோம், அன்வார்னு சொல்லல. அப்போ இருள்களும் ஒளியும் சமமாகுமான்னு கேட்குறான். ஏன் அந்த பன்மை இங்கே, ஏன் ஒருமை? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும், ஆய்வு செய்யணும் என்பதற்காக நான் விட்டுட்டு போகிறேன். அருமையானவர்களே, ஆக இந்த குர்ஆன் அறிவை ஒளியோடும் ஜஹலை அறிவற்ற தன்மையை இருள்களோடும் அல்லாஹ் தஆலா இணைத்து பேசுகிறான். இன்னும் சொல்ல போனால் ஒமா யஸ்தவில் அஹ்யாஉ வல் அம்வாத், உயிரானவர்களும் மரணித்தவர்களும், இதில் ரெண்டையுமே பன்மையாக சொல்கிறான். உயிரானவர்களும் மரணிற்றவர்களும் சமமாகுவார்களா? அப்போ இல்மு இருந்தால் தான் உயிர். இல்மு இருந்தால் அவர்கள் உயிர் உள்ளவர்கள், இல்மு இல்லாதவர்கள் நடைப்பிணங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுறான். இப்போ இந்த இல்முக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, அந்த இல்மை பற்றி கேட்கப்பட்ட போது, அல் இல்மு நூருன் வதியாஉன் யக்திஃபுஹு அல்லாஹு ஃபீ குலூபி அவுலியாஇஹி. ஒரு அற்புதமான வார்த்தை இது. இல்மு என்பது பிரகாசமானது, ஒளிமயமானது, ரெண்டையும் குறிப்பிடுறாங்க. பிரகாசம் என்றும் குறிப்பிடுகிறார்கள், ஒளிமயமானதுன்னு குறிப்பிடுறாங்க. இதை யாருடைய கல்வியில் அல்லாஹ் போடுறான்னு சொன்னால், ஃபீ குலூபி அவுலியாயி, தன்னுடைய நேசர் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்களுடைய கல்வியில் அல்லாஹ் போடுறான் அப்படிங்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அருமையான பிள்ளைகளே, இந்த இல்முக்கு, இந்த துறைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அதில் முழு முயற்சி நீங்கள் எடுத்துடணும். இந்த இல்மை நீங்கள் ஒரு பெரிய, அதோடு எங்கேயும் சொன்னாங்க, அரசு துறைகளில் உலமாக்கள் தடம் பதிக்கணும் அப்படின்னு இந்த பிள்ளை பேசினார். நம்முடைய உலமாக்களும் அதை விரும்புகிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு, சமூக நலன் சார்ந்து செயல்படுவது என்பதெல்லாம் அரசு துறைகளில் நம்முடைய பிள்ளைகள் தடம் பதிக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கமும். இது நாங்களும் பல வருஷமாக பேசி வர்றோம் மக்கள்கிட்ட. உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்களா, ஒரு பிள்ளை ஆலிமாக்குங்க. எல்லாரையும் ஒரு டாக்டர் எது செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே டாக்டர் ஆக்குறார். ஒரு இன்ஜினியர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே இன்ஜினியர் ஆக்குறார். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டு இருக்கிறார். எனவே இந்த நிலைகள் மாறி, ஒரு பிள்ளையை நீங்கள் டாக்டர் ஆக்குனீங்களா, ஒரு பிள்ளையை ஆலிமாக்குங்க. ஒரு பிள்ளைய அரசு துறைகளிலே போய் இருக்கிற மாதிரி படிக்க வைங்க. இப்போ சாதாரணமாக ஒரு தாசில்தார் என்ற நிலைக்கு வருவதற்கு கூட ஒரு பெரிய படிப்பு தேவையில்லை, சாதாரண டிகிரி போதும். 12th முடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் சாதாரணமாக பிஏ, ஒரு பிகாம், பிஎஸ்சி இதை படிச்சுட்டு அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எழுதிட்டா நீங்கள் தாசில்தாராக போய் உட்காந்துடலாம். தாசில்தாருடைய சம்பளம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த பதவியினுடைய சக்தி என்ன தெரியுமா? அந்த ஏரியா பூரா அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். போலீஸ் அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அவர் சொல்லுவது தான், போலீஸுக்கும் அவர் தான் லீடர். அதுக்கு மேலே நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் போய் ஒரு கலெக்டர் ஆனீங்கன்னு சொன்னால் அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமே நீங்கள் கையில் கொண்டு வர முடியும். அல்லது ஒரு துறையையே, அமைச்சரினுடைய அந்த துறைக்குள்ளே நீங்கள் போனீங்களா, உங்களுடைய அந்த துறையையே உங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வர முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளோடு அது இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கு மிக வல்லது, வலிமையானது.
அத்தோடு இந்த இல்மும் சேர்ந்து இருக்கிறது என்றால், பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோம், மார்க்க இல்மு இது மார்க்க இல்மு இல்லை அப்படின்னு எதுவும் கிடையாது. எல்லாமே மார்க்க இல்மு தான். சயின்ஸ் குரானில் இல்லையா? மருத்துவம் குரானில் இல்லையா? இலக்கியம் இல்லையா? கணிதம் இல்லையா? வரலாறு குரானில் இல்லையா? ஹதீதில் இல்லையா? எல்லாமே இருக்குது. ஆனால் அவைகளை மட்டும் நாம் படித்து கொண்டிருக்கக்கூடாது என்பதற்காக இதற்கான ஒரு முக்கியத்துவம், இந்த தீனை நிலைநிறுத்துவதற்கு என்று ஒரு சமூகம் இருக்கணும். அதுக்கு தான் உலமாக்களை உருவாக்குறது. இந்த தீனை நிலைநிறுத்துவதற்கு என்று ஒரு சமுதாயம் இருக்கணும், ஒரு குழு இருக்கணும். குர்ஆன் அதை பற்றி பேசுகிறது. ஃபலவுலா நஃபரும் அப்படின்ற அந்த ஆயத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஒரு குழு நீங்கள் இதற்காக புறப்பட்டு செல்ல வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்குறான். அவர்கள் யார் என்றால் அதற்கு பல அர்த்தங்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. முஹத்திதீன்கள், ஃபுகஹாக்கள் என்றெல்லாம் விளக்கங்கள் கொடுப்பாங்க. அப்போ இந்த சமூகத்தை நிலைநிறுத்துவதற்கு, இந்த சமூகத்தை பண்படுத்துவதற்கு, இந்த சமூகத்தை கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு குழு இருந்து ஆகணும். ஒரு குழு இருந்து ஆகணும் கண்டிப்பாக. அதுதான் உலமாக்கள். அந்த இல்மோடு இந்த இல்மும் இணைகிறது என்றால், ஒரு அரசு துறையிலே போய் அமைவது ஏன் இந்த முந்தைய காலத்திலெல்லாம் உலமாக்கள் அந்த அரசு துறையிலே இல்லையே? பெரும்பாலும் 99.9 இல்லை தான், அதை நம்ம அங்கீகரிக்கணும். அப்போ இல்லையே, ஏன் இப்போ மாத்திரம் இந்த மாதிரி உலமாக்கள் அந்த படிப்பை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. எழுகிறது என்று சொன்னால், உலமாக்கள் அல்லாதவர்கள் தங்களினுடைய எதிர்காலத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு படிப்பையே மக்கள் படிக்கிறாங்க. பெரும்பாலும் அரசு துறைக்கு யார் வர்ற? செல்வந்தர்கள் வீட்டு பிள்ளைகள் அரசு துறையில் போய் அமர்ந்திருக்கிறாங்களா? ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாங்களா? ஒரு லாயராக இருக்கிறாங்களா? பெரும்பாலும் இல்லையே. எனவே அத்தகைய நிலை மாறி ஒரு சமூக நிலையில் ஒரு மேம்பாட்டை அடையணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா, எங்கள் ஊரில் காயல்பட்டினத்தில் மகதரியாக இருக்கக்கூடியவர் தான் இன்றைக்கி எங்கள் நகராட்சியினுடைய சேர்மன். இது எங்களுக்கு பெருமை இல்லையா? ஒரு ஆலிம் அமர்ந்திருக்கிறாங்கன்னு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுவும் ஒரு மகதரி அமர்ந்திருக்கிறாருங்கும் போது எங்களுக்கு இரட்டை சந்தோஷம். இதெல்லாம் இப்படி ஒரு துறையில் இருக்கணும். அப்போ ஒரு உலமாவாக இருக்கும் பொழுது தவறு செய்வதற்கு அவர் யோசிப்பார். அந்த துறைகளிலே அமர்ந்து கொண்டு தவறுகளை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் இந்த இல்மு அவர் கையில் இருக்குது, அவருடைய சிந்தனையில் இருக்கிறது. எனவே தான் இந்த இல்மையை நாமும் சேர்ந்து தூக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் ஆளானோம். இல்லைன்னா உலமாக்கள் இந்த தீனுடைய கல்வி என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாம் தீனுடைய கல்வி தான். அந்த இப்போ தீனுடைய கல்வி என்று நாம் பிரித்து அறிவதற்கான காரணம், இந்த இல்முக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுமோ? மார்க்கம் சார்ந்த என்றால் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, குற்றவியல், நீதிவியல், இதெல்லாம் ஷரியத்து என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த இல்மை இந்த மக்களுக்கு போதிக்கக்கூடிய நிலை இல்லாமல் போய்விடுமோ, உலமாக்கள் இல்லாமல் போய்விடுவாங்களோ என்ற அச்சத்தினால் இந்த மதரசாக்கள் இப்படி உருவாக்கப்பட்டது. அதே நம்ம படிக்கிற மதரசாவிலே ஃபலக் இல்லையா? ஃபலக் இருக்க தானே செய்யுது. ஃபலக்குன்னு படிக்கிறீங்க தானே, தஸ்ரீஹுல் அஃப்லாக்லாம் படிக்கிறோம். விண்ணியல் சம்பந்தப்பட்டதை, சூரியனுடைய அந்த கோள்கள் அதை சம்பந்தப்பட்டதை நம்ம படிக்கிறோம். படித்து இந்த ஒரு ஊருக்கு உண்டான வக்தை நம்ம என்ன செய்கிறோம்? நிர்ணயிக்கிறோம். அந்த அதே மாதிரி கிபிலாவை படிக்கிறது, கிபிலா திசையை படிக்கிறதுக்குன்னு ஒரு இல்மு இருக்குது. இதெல்லாம் இருக்குது. சயின்ஸ் இல்லையா? சயின்ஸ் இருக்கிறது. சயின்ஸை பற்றி குர்ஆன் எவ்வளவு பேசுகிறது. யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது. சூரத் ரஹ்மான் முழுவதுமே சயின்ஸ் தான். நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் சனது பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதாக சொன்னாங்க. இப்போ அந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் தேடணும். நீங்கள் படித்து முடிக்கிறது இல்லை இது. இனிமேல் படிக்க வேண்டியதனுடைய தொடக்கம் இது. நீங்கள் இனிமேல் படிக்கணும், தேடணும். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை நோக்கி மக்கள் கேள்வி கேட்பாங்க. உலமாவாக இருக்கிறாரு, ஆலிமா இருக்கிறாரு, கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். குறிப்பாக ஃபிக்ஹுடைய விஷயங்களில் மிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் சொல்லுவேன். இப்போ யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது, அல்லாஹ் சொல்கிறான், ஜின் சமூகமே, மனித சமூகமே, நீங்கள் பூமி வானத்தினுடைய எல்லையை கடந்து செல்ல முடிந்தால் கடந்து சென்று பாருங்கள். ஃபன்ஃபுது லா தன்ஃபுது, அப்படிலாம் கடந்து போக முடியாது. இல்லா பி சுல்தான், சுல்தானை கொண்டே தவிரங்கிறான்.
அப்போ சுல்தான் இருந்தால் கண்டுபிடிக்கல. சுல்தானுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அரசன். அரசனை தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? நாமவே தூக்கிட்டு போய் நம்ம போகிறதே பெரிய பாடு, இதில் அரசனையும் தூக்கிட்டு போக முடியுமா? அப்போ இந்த இடத்துல சுல்தானுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு தஃப்சீரில் பாருங்கள், ராக்கெட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ ராக்கெட் சயின்ஸை பேசுகிறது. ஒல் முர்சலாத்தி, முர்சலாத்துன்ற என்ன? ஸ்கெட்டு. இன்றைய காலத்தினுடைய அந்த எல்லா காலத்திற்கும் பொருந்தி வரக்கூடியது குர்ஆன், எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. ஆக ஒல் முர்சலாத்துன்னா சர 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 என்று அனுப்பப்படுவது. மிசைல்ஸ் அனுப்புகிறாங்கல்ல, அதை தான் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லது இங்கேருந்து விரைவாக அனுப்பப்படக்கூடிய தகவல்கள், மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படக்கூடியது, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படக்கூடியது, இவைகள் எல்லாம் ஒல் முர்சலாத். அப்போ இவைகள்லாம் சூரியனுடைய ஒளியிலிருந்து தான் சந்திரன் ஒளி பெறுகிறது. சூரத் யாசீன் பேசி காட்டும். அதற்கு பல மனாசில்கள் இருக்கிறது. இதெல்லாம் சயின்ஸ் தானே. மருத்துவத்தை பற்றி எவ்வளவு விஷயங்களை குர்ஆன் பேசுகிறது, ஹதீது பேசுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ மருத்துவம் பேசியிருக்கிறாங்க. எந்த துறையும் விட்டு வைக்கல. ஆனாலும் அது ஒரு மருத்துவத்துறை, சயின்ஸ். எல்லாரையும் படிச்சிட முடியாது. எல்லாத்தையும் படிச்சிட முடியுமா? முடியாது. ஆக இந்த உலமாக்களுடைய பணி என்பது இந்த சமூகத்தை சீர்படுத்துவது, நேர்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, அவர்களினுடைய பொருளாதாரத்தை எப்படி சேமிப்பது, செலவழிப்பது என்பதை குறித்த தகவல்களை, வழிகாட்டுதல்களை இந்த உலமாக்கள் செய்யணும். இதான் உலமாக்களுடைய முக்கிய பொறுப்பு. ஆனால் இப்போ நம்ம ஒரு கேள்வி வரும், அதைத்தான் திரும்ப நான் சொல்கிறேன். இவர்கள் அரசு துறையில் போய் அமர்ந்தால், அரசு துறையில் போய் இவர்கள் அமர்ந்தால் எப்படி மக்களுக்கு இந்த பணியை செய்ய முடியும்? முடியாது, குறைஞ்சிடும். அதை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும், குறையத்தான் செய்யணும். ஆனால் அந்த இன்றைய காலகட்டத்தில் அரசு துறைகளில் நம்முடைய மக்கள், முஸ்லீம்கள் போய் இருப்பது அவசியமானது. அதில் மாற்று கருத்து கிடையாது. யார் போய் இருக்கிற? எவ்வளோ காலம் உலமாக்கள் நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறோமே. சரி, யாரும் போகலைன்னா உலமாக்களை போய் உட்காருவோம், அரசு துறைகளை தேர்வு செய்வோம் என்ற ஒரு கட்டத்திற்கு உலமாக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு உலமாக்கள் அந்த அரசு துறைகளிலே போய் அமர்வது என்பது சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது இந்த அத்தாயி குழுமத்தின் மூலமாக என்பதை நாம் மன நிறைவோடு பேசுகிறோம். அருமையான பெருமக்களே, அதோடு எந்த துறையில் இருந்தாலும் சரி, உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஒரு தகவலோடு நான் இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுபடுத்துவேன். 8:30 மணிக்கு நான் முடிச்சிடணும். செய்தனா அமீர் மோமினின் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அனில் இல்மு என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அலிநாயகத்தினுடைய அறிவுங்கிறது நமக்கு அற்புதமானது இல்லையா? ஒரு ஆச்சரியமான அறிவு. தொழுகைக்கு போயிட்டுருக்கிறாங்க. தொழுகைக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர், கூஃபால ஒரு மனிதர் வந்து கேட்குறார், உங்களை பெரிய அறிவாளின்னு சொல்கிறாங்க, அவங்க நபி வந்து உங்களை பற்றி பெருசாக பேசிக்கிறாங்கன்னா, மதீனத்தினுடைய அறிவு பட்டணத்தினுடைய வாயெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா? சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், என்னப்பா உனக்கு வேணும்? அவங்க பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறாங்க, வீட்டிலேருந்து தொழுகைக்கு பள்ளிக்கு போயிட்டுருக்கிறாங்க ஜமாத்து நடத்துறதுக்கு. உனக்கு என்னப்பா வேணும்? இல்லை, ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு கேள்வி கேட்டால் நான் தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லைன்னா விடு. ஒரு பெருசாக என்ன விஷயத்தை சொல்லுப்பா. இல்லை, எந்த படைப்புகளெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது, எந்த படைப்புகளெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கிறது? ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம்? எவ்வளோ தேடி 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 சொல்லணும். இனி காகம், இது பருந்து, கோழி, இது முட்டை போடுறதெல்லாம் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கணும்? எதற்கெல்லாம் காது வெளியிலே இருக்கிறதோ, காது வெளியிலே நீண்டு இருக்கிறதோ அதெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். காது சப்பி போய் உள்ளே இருக்குதோ அதெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஸ்பாட்டில் இதே சமயத்தில் தேவையில்லாத கேள்விகளை கேட்டவனு இருக்கிறான். தேவையில்லாத கேள்விகள் கேட்கும்போது அதற்கு தகுந்தவாறு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒருத்தன் வந்து கேட்டான், உங்கள் என் தலையில் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்வீங்களாமே. நான் எங்கே சொன்னேன்? அட, நீங்களா அப்படி சொல்லிக்கிட்டா எங்கே சொன்னதுப்பா? நான் எங்கே சொன்னேன்? இல்லை, நான் கேள்விப்பட்டேன். சரி, இப்போ உனக்கு என்ன? நான் ஒரு கேள்வி கேட்பேன், சொல்வீங்களா? சொல்லுங்கள். என் தலையில் எத்தனை முடி இருக்குதுன்னு கேட்குறான். என் தலையில் எத்தனை முடி இருக்குதுன்னு 10,540 அப்படின்ட்டாங்க உதாரணத்துக்கு. எப்படி சொல்கிறீங்க? எண்ணி பாருன்ட்டாங்க. அவன் நடக்கக்கூடிய காரியமா? 10,540 எப்படி சொல்கிறீங்க? நீ எண்ணி பாரு. இது எங்கே நடக்கிறது? இனி மொட்டையை அடித்து ஒவ்வொரு முடியாக புரிஞ்சிட்டு இருக்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி பதில் சொல்லக்கூடியவர்கள் அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் இல்மு என்றால் என்னன்னு கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, 4 வார்த்தை தான், நீ விளங்கிக்க.
4 வாக்கியங்கள், அர்பா கலிமாத். ஒன்று, அந்த அபுதல்லாஹ் பி கதிரி ஹாஜத்துக்கு இலை. உனக்கு என்ன தேவையோ உன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் நீ பெறணுமா இல்லையா, அதற்கு தகுந்தவாறு நீ வழங்கு. உன்னுடைய தேவையை நீ பெறுவதற்காக, உன்னுடைய தேவையை பெறும் அளவிற்கு அந்த அபுதல்லாஹ் பி கதிரி ஹாஜத்துக்கு இலை, அல்லாஹ்வின் அளவில் உனக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ வணங்கு. இப்போ என்னதான் தேவை இல்லை, அல்லாவே தேவையில்லை நம்ம சொல்கிறோம். சூஃபிகள் அப்படி தானே சொல்லுவாங்க, அல்லாவே தேவை. உனக்கு பசரி ராபியா பேசுவாங்க, அல்லாஹ் எனக்கு சொர்க்கமும் வேணாம், நரகத்தை விட்டு எனக்கு பாதுகாப்பும் வேணாம், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, எனக்கு அதை பற்றி தேவையில்லை, ஆனால் ஒன்றை எனக்கு தந்துருன்னு கேட்டாங்க ராபியாத்துல் பசரியா ரலியல்லாஹு தஆலா. அந்த அபுதல்லாஹ் பி கத்ரி ஹாஜத்திக இலை, உன்னுடைய தேவை அவன் அளவில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ அல்லாஹ் வணங்கு. அதற்கு அடுத்து வஅன் துஅஸியஹு பி கத்ரி ஸப்ரிக அலன் நார், நீ பாவம் செய், நீ அவனுக்கு பாவம் செஞ்சிடலாம், ஆனால் எந்த அளவிற்கு உன்னால் நரக நெருப்பை உன்னால் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ பாவம் செய்யினாங்க. இந்த பதில்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை கொஞ்சம் நிதானமாக உட்காந்து நீங்கள் தனிமையில் உட்காந்து இந்த பதிலை யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வஅன் துஅஸியஹு பி கத்ரி ஸப்ரிக அலன் நார், நரகிலே நீ போடப்பட்டால் அதிலே உன்னால் எந்த அளவிற்கு பொறுமையாக அதை சுவைக்க முடியுமோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ பாவம் செய். பாவமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம். வஅன் தஅமல துன்யாக பி கத்ரி உம்ரிக ஃபீஹா, இந்த துனியாவில் சம்பாதிக்க நினைக்கிறேன், சம்பாதி, எவ்வளோ காலம் நீ வாழ போகிறங்கிறத பார்த்து அந்த அளவுக்கு சம்பாதிச்சுக்க. நீ எவ்வளோ காலம் நீ வாழ போகிற தெரியாது, அப்போ நீ எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள நோக்கம். வான் தஅமல் லி ஆখিরাতিக பி கத்ரி பகாயிக ஃபீஹா, கியாமத்தில் நீ எவ்வளவு நாள் நீ இருக்க போறாயோ, உன்னுடைய தரிபாடு பக்கா இருக்க போதோ அந்த அளவுக்கு துனியாவில் நீ அமல் செய். காலமெல்லாம் அமல் செஞ்சுட்டு இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ கற்ற கல்வியினுடைய அடிப்படையில் இருக்கணும், பயனுள்ள. அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பயனுள்ள இல்மை கேட்குறேங்கிறாங்க. பயனில்லாத இல்முன்னு ஒன்று இருக்கா? பயனில்லாத இல்மு அல்ல, நாம் கற்ற கல்வியை கொண்டு நாம் பயன் பெறாமல் போவதை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேட சொன்னாங்க. நீங்கள் எதை கேட்கணும்? ஸலுல்லாஹ இல்மன் நாஃபிஆ, பயன் தரக்கூடிய, நீ கற்றதை கொண்டு நாம் பயன் பெறணும். வதஅவ்வது பில்லாஹி மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் அளிக்காத நீ கற்றுட்டா அந்த இல்மு உங்ககிட்ட இருக்குது, ஆனால் உனக்கு பயன் அளிக்க இல்லை, அதை விட்டும் நீ பாதுகாப்பு தேடு அப்படின்னாங்க. எனவே உனக்கும் பயனளிக்கணும், இந்த சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய இல்மை நாம் தேடணும். அந்த இல்மு என்னோட மாத்திரம் உங்களோட மாத்திரம் நின்றுடக்கூடாது. கற்ற கல்வியை கொண்டு மக்களுக்கு பலன் இருக்கணும். இந்த சமூகத்துக்கு நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், கல்யாணம் முடித்தோம், பிள்ளைய பெற்றோம், சாப்பிட்டோம், சம்பாதித்தோம், மௌத்தாயிட்டோம், இதல்ல வாழ்க்கை. இஸ்லாம் இதை விரும்புவதில்லை. இந்த சமூகத்தில் நீ ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும், ஒரு அடையாளத்தை நீ விட்டு செல்ல வேண்டும். இந்த சமூகத்திற்காக நீ ஆற்றிய பங்களிப்புக்காக பிந்தி வரக்கூடிய மக்கள் உன்னை வாழ்த்த வேண்டும், உனக்காக துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பங்களிப்பை இந்த மண்ணுக்காக, இந்த சமூகத்திற்காக பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாகணும். அப்படிங்கிறதான் இந்த கல்வியினுடைய நோக்கம் என்பதை கூறிக்கொண்டு, அத்தகைய பயனுள்ள இல்மை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலித்து, இந்த கல்வி குழுமத்தினுடைய நோக்கத்தை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைத்து, உங்களை கொண்டு இந்த சமூகம் பயன்பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.